அஸ்ட்ரோ பக்தி டாக் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். 21/8/2025 ஆன இன்று வியாழக்கிழமை, ஆவணி மாதம் 5ஆம் நாள், விஸ்வவாச வருடத்திலே வியாழக்கிழமை திரியோதசி வந்தால் ரொம்ப நல்லது. அன்றைய திரியோதசியின் போது நார்மலாக சிவராத்திரி வந்துடும். இன்றைக்கு பூச நட்சத்திரமும் இருக்குது. வருஷம் பிறந்து இன்றைக்கி ஆரம்பிச்சுட்டு எவ்வளோ நாள் ஆச்சுன்னா 233 நாட்கள் ஆகிட்டு 132 நாள் கையில் இருக்குது. என்ன நல்லது செஞ்சோன்னு யோசிச்சு பார்க்கணும். நல்ல நேரம் காலையில் தான் இருக்கும், 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இருக்கும். கௌரி நல்ல நேரம் சாயங்காலத்தில் 6:30லேருந்து 7:30 மணி வரைக்கும் இருக்கும். 1:30-3 ராகு காலம் இன்றைக்கி. யமகண்டம் 6 மணி 7:30 மணி. குளிகை நேரம் 9:10. சூலம் இன்றைக்கு தெற்கில் இருக்கும். எண்ணெய் பரிகாரமாக அமையும். சிம்ம லக்னத்திலே சூரியன் இருக்கிறார். 4 நாழி 34 வினாடிகள் இருப்பார். 6 மணி 55 நிமிஷத்துக்கு சூரியன் உதயம். மகம் நட்சத்திரம், பூச நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால கடகராசிக்குள்ளே இருக்கக்கூடியது. மூல நட்சத்திரம் அப்படிங்கிற தனுசு ராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கும். இன்றைய நாளிலே ஆவணி மறந்து 5 நாள் ஆயிடுச்சு. கிரகங்களின் சாரங்கள் போய் பார்க்கும்போது சூரியனும் கேதுவும் அமர்ந்திருப்பதாக சிம்ம ராசி இருக்கும். செவ்வாய் கன்னிராசியில் இருப்பார். ராகு கும்பராசியில் இருப்பார். சனி வக்கரமடைந்து மீன ராசியில் இருப்பார். குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடியதானது மிதுன ராசியிலும், புதனும் சந்திரனும் சேர்ந்து இருப்பதாக கடகராசியும் இன்றைக்கு இருக்கும். இன்றைய நாளிலே வியதிபாதம் அப்படிங்கிற யோகம், வணிஜை கரணம். சிவ வழிபாடு இன்றைக்கி ரொம்ப நல்லது. அதுபோல் பிள்ளையார்பட்டி பிள்ளையார் விநாயகர் இன்றைக்கி ஊர்வலம்லாம் வந்துட்டுருப்பார். அதனால் அடுத்த சதுர்த்தியெலாம் வரப்போகுது. அதனால் இன்றைக்கு அதுவும் ரொம்ப முக்கியமான காரணம். இன்றைக்கி மாலை வேளையில் பிரதோஷமும் உண்டு. நல்ல கூடுதலாக மாத சிவராத்திரியும் பிரதோஷமும் கலந்த காலமாக இந்த நாள் அமைகிறது. தர்மபுரியில் இருக்கக்கூடிய கல்யாண காமாட்சி அம்மன் கோவிலிலே சென்று வழிபடும்போது கண் திருஷ்டி நீங்கும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாள். தொடர்ந்து நாம் காண இருப்பது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கிறது என்று பார்க்க போகிறோம். வாருங்கள் அன்பர்களே. வணக்கம் மேஷராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடமான கடகராசிக்குள்ளே சந்திரன் பிரவேசம் செய்கிறார். மண் மனை வாகன யோகம் அப்படிங்கிற இடத்திலே இருக்கிறதுனாலே சுக போகங்கள், பயணங்கள், எழுத்து துறையில் இருப்பவர்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றம், அரசியலிலே நல்ல ஒரு புகழ் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு உண்டு. அதுவும் பூஷ நட்சத்திரத்தில் சனியுடைய நட்சத்திரத்தில் இருப்பதனாலும், சனி 12ஆம் இடத்தில் இருப்பதனாலும் உங்களுக்கு லாபத்தை பெற்று தருவதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் இன்றைக்கு காட்டும். மனதிலே நல்ல ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும். ஆனாலும் சில விஷயத்தில் மனதிலே ஒரு சிக் ஃபீல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஃபீலோடு தான் ஓடுவீங்க. ரொம்ப ஃப்ரீ ஹேண்டடாக எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையை இன்றைக்கி காட்டுகிறது. கொஞ்சம் விட்டு பிடித்து செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் இன்றைக்கி செய்தீர்கள்னால் போதும். அனுகூலமான செய்திகளை நோக்கி இன்றைக்கு உங்களுடைய பயணம் தொடர்கிறதுனாலே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. முயற்சியுடன் சேர்ந்த நன்மை நிறைய உங்களுக்கு பலனாக மாறக்கூடிய நாளாக இந்த நாள் கொடுக்கிறது. அதனால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாள். சிவனை வழிபடுவது இன்றைக்கி, அதுவும் குரு அப்படிங்கிறனால ஆத்மார்த்தமாக இந்த குருவை நம்ம எப்படி வணங்குவோம்? தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்தோடு வணங்குவோம். அப்படி வணங்கும்போது இன்றைய நாளிலே அனைத்து விதமான நல்ல பலனும் உங்களை சேரும்.
வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும் அப்படின்னு 3ஆம் இடத்திலே அமரக்கூடிய இந்த சந்திர பகவான் உங்களுக்கு பண வரவை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு அமர்த்தி கொடுக்கிறார். அதனால் உங்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றி வருவதற்கான வாய்ப்புகளை நிறைய ஓப்பன் பண்ணி விடுறார். ஏன்னா பூச நட்சத்திரம் என்ற நட்சத்திரத்தின் கீழே சந்திர பகவான் இருப்பதனாலும் இந்த பூச நட்சத்திரத்துக்கான சனி பகவான் லாபஸ்தானமான 11ஆம் வக்கரத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதனாலும் 2ஆம் இடத்திலே தனஸ்தானத்திலே குருவும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்திருப்பதனாலும் உங்களுக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல புதன் அமர்ந்திருப்பதனாலும் லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொஞ்சம் அனுசரித்து எல்லாத்தையும் போயிட்டீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம் வரும். பகை பாராட்டாமல் இருப்பது அப்படிங்கிறது மனதில் வைத்து கொண்டீர்களால் மகிழ்ச்சி என்றென்றும் நிலைக்கும், மேன்மேலும் மேன்மை உண்டாகும். இந்த நாளில் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். சிவனை வழிபடுங்கள். அவனருளாலே அவன்தால் வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தரும். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. ராசியின் நாதனான புதன் 2ஆம் இடத்திலே அமர்ந்து நன்மையை பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலையும் அவருடன் சேர்ந்து அமர்க்கூடியதாக சந்திர பகவான் ஆட்சியிலே அமர்வதும் ரொம்ப சிறப்பான நாளாக இந்த நாளை அமைத்து கொடுக்கிறது. மனதிலே பகை ஒழித்து நல்லதொரு புகழை நோக்கி செல்லக்கூடியதும், மகிழ்ச்சியை பொங்கக்கூடியதாகவும், பாராட்டுகளை பெறக்கூடியதாகவும், மேன்மையை பெறக்கூடியதாகவும் ஒரு நல்லதொரு நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ள முடியும். நன்மைகள் பலவும் முயற்சியின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு நாள் இன்று. சகல விதத்திலும் வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கும், கடன் சுமை குறைவதற்கும், பண வரவுகள் அதிகரிப்பதற்கான ஒரு வழிகளும் உண்டாகும். இந்த நாளிலே சம்பள உயர்வு, வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள் கேட்ப நண்பர்களுக்கு அது விஷயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வீட்டிலே சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் காட்டுகிறது. அதனால் முதலீடுகள் லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை. சிவ வழிபாட்டினாலே மேன்மேலும் வளங்களும் நகலங்களும் உங்களுக்கு எப்பொழுதுமே வந்து சேரும். அதனாலே இன்றைய நாளிலே சிவ வழிபாடை செய்யுங்கள். நலங்களுடன் வளங்களுடன் என்றென்றும் இருங்கள். வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ள ராசிநாதனானவர் ஆட்சியில் அமரக்கூடியவர் புதனுடன் சேர்ந்து அமர்வதனாலே 12க்குரியவனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் இருக்கும். அதே சமயத்தில் மருத்துவ செலவுகளும் உண்டாகும் சூழ்நிலைகள். 2ஆம் இடத்திலே அமர்ந்தக்கூடிய கடகராசிக்கு 2ஆம் இடம் சிம்ம ராசி அங்கே உட்கார்ந்துருக்கிறது. ஆட்சியிலே அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன், அந்த சூரியன் எப்பயுமே அவருடைய ஆட்சியில் அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு 2ஆம் இடம் இருந்தாலும் குடும்பத்தில் தேவையில்லாத கவலைகளை எல்லாம் கொடுத்து கொண்டிருப்பார். மனதிலே கவலைகள் வந்ததனாலே கவலைகளை எப்படி போக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். பொருள் வரவுக்கான வழிகள் எங்கேயும் இல்லையே அப்படி தேடிக்கொண்டு இருக்கும் போது பொருள் வரவை நோக்கி செல்லக்கூடிய மனநிலைகளை எல்லாம் தேடி கொண்டு பிடிக்கும்போது சுக்கிர பகவான் உங்களுக்கு லாபத்தை பெற்று தருவார். ஆனால் குரு பகவான் கொஞ்சம் செலவு தான் வைப்பார் அப்படிங்கிறது தெரிகிறது. அனுகூலமான வாழ்க்கை முறைகளிலே, அனுகூலம் இல்லாத நாட்களிலே சில நாட்கள் எப்படி பண்ணணும், அமைதியாக இருப்பது நல்லது. இதுதான் தேர்ச்சி பெற்ற தன்மை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால் கொஞ்சம் அமைதி காக்க வேண்டிய நாளானது என்று. முயற்சியை விட்டு கொடுக்காதீங்க, ஆனால் அமைதி இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதுவே உங்களுக்கு ஆதாயமாக பெருக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியும். இந்த நாளில் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். சிவனை வழிபடுவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே மென்மேலும் பலமும் நலமும் பெருகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதன் இன்றைக்கு உங்கள் ராசியிலே ஆட்சியிலே அமர்வது, சேர்ந்து அமர்ந்திருப்பதான கேது இருப்பதும், 12ஆம் இடத்திலே கடகராசிக்குள்ள சந்திர பகவான் ஆட்சியில் அமர்வதும், ராசியின் 2ஆம் இடமான கன்னிராசிக்குள்ள செவ்வாய் அமர்வதும் சிறப்பான விஷயங்களாக அமைகிறது. நார்மலாக கன்னிராசிக்குள்ளே செவ்வாய் அமர்ந்து விட்டால் உங்களுக்கு கொஞ்சம் சோர்வு, ஊக்கமின்மை வருவதற்கான வாய்ப்புகள், குடும்பத்திலும் சில வியாதிகள் வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. மோஸ்ட்லி அனிமிக் ரிலேட்டடான விஷயங்கள் இருக்கும். அதனால் உணவுப் பொருளிலே கீரை பதார்த்தங்களை கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கொள்ளுங்கள். பேரிச்சம்பழங்களை கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்கள். அயன் ரிலேட்டட் டானிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய சேர்க்கணும். குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக 3க்கு வர வேண்டிய சூழ்நிலையில் இப்படி மிக் பண்ணி விடுங்க. ராகு அமர்ந்திருக்கக்கூடிய கும்பராசியை இந்த சூரியனால் நேரடியாக பார்ப்பதனாலே
உங்களுக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துனால உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குன்னாக்க எதையுமே பெருசாக செய்யணும்னு எண்ணம் வரும், ஆனால் செய்யும்போது கொஞ்சம் ஸ்லோவாகிடும் அப்படிங்கிறது தெரியுது. அஷ்டமத்தில் ஏற்கனவே சனி பகவான் அமர்ந்திருக்கிறத உங்களுக்கு ஒரு சின்ன இடர்பாடு இருக்கிறதுனாலே இன்பங்களும் வருவதற்கான வாய்ப்புகளும் துன்பங்கள் மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் பகை உறைந்து புகழ் என்று நோக்கி இன்பத்தை நோக்கி மகிழ்ச்சியை நோக்கி உங்கள் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளுங்கள். அதற்கு சிவபெருமானின் வழிபாடு ரொம்ப முக்கியம். அவரை வழிபடுவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே மென்மேலும் வளர்ச்சிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்கள் ராசியினுடைய 10ஆம் இடத்திலே தொழில்ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு ரொம்ப பலனை கொடுக்க கொண்டிருக்கிற சூழ்நிலையும், ஆட்சியிலே அமர்ந்து லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய கடகராசிக்குள்ளே இருக்கிற சந்திர பகவான் உங்கள் லாபத்தை மேன்மேலும் பெருக்குவதாக அமைகிறது. வெளியூர் பயணங்கள், வர்த்தக தொடர்புகள், பொருள் வரவை கொடுப்பதாக அமைகிறதுனாலும், புதன் அமர்ந்து இருப்பதும் 11ஆவது தரப்பினாலே புதிய ஆபரணங்கள் வாங்குவதற்கும் சுப செலவுகள் நடப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் கேதுவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விஷயங்களில் தன விரயங்கள் உண்டாகும், அதுவும் எஸ்பெஷலி மருத்துவ செலவுகள் கொஞ்சம் உண்டாகும் அப்படிங்கிற எச்சரிக்கையும் மனதில் கொள்ளுங்கள். சனி பகவான் நேரடியாக உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருப்பதனாலும், சனி நேரடியாக உங்களுடைய ராசியிலிருந்து செவ்வாய் பார்த்து கொண்டிருப்பதனாலும் தொடர் நிகழ்வுகளான விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். பூமி லாபங்கள் என்பது கொஞ்சம் குறைதலாக இருப்பதனாலே கொஞ்சம் பார்த்து எல்லா வேலையும் செய்யணும். அவசரப்பட்டு இந்த காரியம் செய்யாதீங்க. முக்கியமாக ஜாமீன் கையெழுத்து போடுவது அவசியம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மாத சிவராத்திரியான இன்று சிவனை வழிபடுவது ரொம்ப முக்கியம். அதுவும் சிவனை வியாழக்கிழமை அன்னைக்கு மேதா தட்சிணாமூர்த்தி என்று குருவடிவிலே நீங்கள் வழிபடும்போது அவர் அனுகிரகத்தினாலே அனைத்து விதமான தொல்லைகளும் நீங்கி நல்ல வளத்துடன் வாழ்வதற்கான வழிகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே, உங்கள் ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமல்ல, உங்கள் ராசியினுடைய 10ஆம் இடத்திலே தொழில்ஸ்தானத்திலே இன்றைய நாளிலே ஆட்சியிலே அமர்ந்து கொண்டிருக்க இந்த சந்திர பகவானும் தன்னுடைய முயற்சி ஸ்தானமான விஷயத்திலெல்லாம் வெற்றிகளை பெற வேண்டும் என்ற எண்ணங்களை கொண்டு வந்து விடுவார். லாபஸ்தானத்திலே ஆட்சியிலே அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு முதன்மை தன்மையை கொடுப்பார். அரசியல், செல்வாக்கு, புகழ், பாராட்டு போன்ற நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும். இதனாலே உங்களோட ரெகக்னேஷன் நல்லாயிருக்கும். உங்கள் செல்வாக்கு எப்பொழுதும் எல்லாராலும் பாராட்டப்படும். ஆர்வம் மிக்க, இன்பம் மிக்க, முதிர்ச்சி மிக்க பணிகள் உங்களுக்கு நல்லதை காட்டும். தேர்ச்சியான விஷயங்கள் நன்மை தருவதாக அமைவதனாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இருக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது. பயணங்களும் எழுத்துத்துறையும் உங்களுக்கு தெய்வீக அருளை பெற்றுத் தருவதனாலே நல்லதொரு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. மாத சிவராத்திரி ஆனதுனாலே சிவனை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையட்டும். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடம் அப்படிங்கிற பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சந்திர பகவான் ஆட்சியிலே அமர்வது ரொம்ப நல்ல சிறப்பான விஷயம். தொழில்ஸ்தானத்திலே குரு சூரியன் அமர்வதும் கேத்துவுடன் சேர்ந்து அமர்வது ரொம்ப முக்கியமான விஷயம். லாபஸ்தானத்தில் செவ்வாய் அமர்வது அதுவும் முக்கியமான விஷயம். இப்படி அனைத்து விதமான நல்ல கிரக சேர்க்கைகள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. சின்ன சின்ன தாமதமான செய்கைகள் மட்டுமே இருக்கும், ஆனால் வாழ்க்கையிலே மேலும் போவதற்கான வாழ்க்கை வழிமுறைகளை இந்த நாள் ஏற்படுத்த போகிறது என்பதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறார். அவரை லாபஸ்தானத்திலிருந்து, உங்கள் லாபஸ்தானம் இருக்கிற இடத்துல இருக்கிறவர் உங்கள் ராசிநாதனே அவர் பார்க்கிறார். அதனால் குழந்தைகள் வழியிலே நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள், அவர் நல்ல ரிசல்ட்ஸ் வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் காட்டுறது. அவங்க மேன்மையை பற்றி நீங்கள் எண்ணங்கள், அவர்களை பாராட்டக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் இருப்பதனால ஒரு நல்ல குடும்ப சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை இந்த நாள் பெற்றுத்தரும். மாத சிவராத்திரி ஆனதுனாலே சிவன் வழிபாடு முக்கியம். அதனால் சிவனை வழிபடும்போது மேன்மேலும் வளர்ச்சிகளும் நலங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழலாம். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசியின்
அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கு நாளில் சந்திரன் இருப்பதனால மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது. இன்றைய நாளில் கொஞ்சம் அமைதி காப்பது நல்லது. மற்றபடி பெரிய விஷயங்கள்லாம் ட்ரமாட்டிக்கல் சேஞ்சஸ்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற ரொட்டீன் ஒர்க்கை கரெக்டாக பண்ணால் போதும். ஆக்கமாக எந்த காரியம் புதுசாக செய்ய போகிறேன், அதனால் நான் இதெல்லாம் ஜம்ப் பண்ண போகிறேன் அப்படிங்கிற சர்க்கஸ் வேலையெல்லாம் இன்றைக்கி வேண்டாம். பகை முக்கியமாக வேண்டாம். புகழ் மனதிலே கொண்டால் போதும், மகிழ்ச்சி இருந்தால் போதும். இன்பத்தை பற்றிய எண்ணங்கள் வாழ்க்கையில் வைத்து நன்மைகளாக செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத் தருவதாக அமையும். அனுகூலமான காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தருவதாக மட்டும் போதும். அனுகூலமற்ற காரியங்களை எடுத்து செய்து கொண்டு அதில் ஏண்டா இதை செஞ்சோம், எப்படி செஞ்சோன்னு தெரியலையேன்னு குழப்பங்கள்லாம் வேண்டாம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா எனக்கு நல்லாயிருக்கும். மாத சிவராத்திரி ஆனாலும் சிவனை வழிபடுவது ரொம்ப நல்லது. சிவனை வழிபட உங்களுக்கு நல்ல நல்ல காலங்கள்லாம் நடக்கும். பூச நட்சத்திரம் அப்படிங்கிறதுனாலே சனி பகவானுடைய அதிதேவதைன்னு பார்க்கும்போது சிவனை வழிபடுவது ரொம்ப முக்கியமான விஷயமாகிடும். அதனால் இன்று நாளிலே சிவனை வழிபடுவதும் ஆட்சியிலே இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவானின் தன்மையினாலே உங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மேலும் வளங்களும் நலங்களும் பெறுவதற்கு இது உறுதுணையாக இருக்கும் என்பதனாலும் 2-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் கூடுதல் சிறப்பை பெற்றுத்தரும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையப் போகிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே உங்களுக்கு ராசியிலிருந்து நேரடி பார்வைக்கு சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடம் அப்படின்னாலே சுகத்தை பெற்று தருவதாக அமையும். அப்படி சுகத்தை பெறுவதற்கான கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற இடமும் கொடுக்கல் வாங்கலில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கு இருக்கிறதுனாலே நல்ல ஒரு முக வசியம் கொள்ளக்கூடிய நாளாக அமைகிறது. 8ஆம் இடத்திலே ஏற்கனவே சூரியன் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். 8ஆம் இடம் அப்படின்னாலே கொஞ்சம் உடம்புல அசதியை கொடுப்பார் அப்படின்னு தெரியும். கேது 8ஆம் இடத்தில் இருக்கிற தேவையற்ற பயங்களை கொடுப்பாருங்களும். 9ஆம் இடமான கன்னிராசிக்குள்ளர இருக்கக்கூடிய செவ்வாய் கொஞ்சம் காரியத்தை தடை பண்ணுவார் அப்படின்னு தெரியும். தன் பார்வையாலே 4ஆம் இடமான மேஷராசியும் பார்க்கிறார். 3ஆம் இடமான மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்கறதுனாலே கொஞ்சம் வேலைகள்லாம் கொஞ்சம் மெந்தமாக தான் போகுது. தன லாபங்கள் ஃபுல்லாக வராமல் ஃபண்ட் ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக தான் வருதுன்னு தெரியுது. அதனால் கொஞ்சம் மனசில் கொஞ்சம் கிளேசங்கள் வருகிறது. ஆனாலும் குரு தன் பார்வையாலே 2ஆம் இடமான குடும்ப ஸ்தானத்தை பார்ப்பதனாலே லாபங்கள் பெற்றுத் தருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகிறது. ரிண விமோச்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து வருவதனால டோன் ஆஃப் பெனிஃபிட் நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த நாளிலே மாத சிவராத்திரி ஆனதுனாலே சிவனை வழிபடுவதனாலே பல விதத்திலும் நன்மைகள் பல பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கூடுதலாக அமையும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளை அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்களுக்கு ராசியின் 2ஆம் இடமான மீனராசிக்குள்ளே சனி பகவான் வக்கரகதியில் அமர்வதும் அவரை தன்னுடைய பார்வையினாலே பார்க்கக்கூடிய செவ்வாயும் இருக்கிறார். இன்றைய நாளிலே 6ஆம் இடமான கடகராசிக்குள்ளர சந்திர பகவான் ஆட்சியிலே அமர்வதும் அவருடன் சேர்ந்து புதன் அமர்வதும் ஒரு நல்ல லாபத்தை பெற்றுத் தருவதாக அமைகிறது. உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான பலனை தருவதாக அமைவதாகவும் உங்கள் ராசியையும் பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் தகவலாகவும் அமைகிறது. சந்திர பகவானுடைய இந்த மூமெண்ட் ஆனது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறது. அதனால் கொஞ்சம் மகிழ்ச்சி, பாராட்டு, மேன்மை, ஆக்கம், இன்சொல், இன்பம், தேர்ச்சி என்ற வார்த்தைகள் எல்லாம் உங்கள் காதில் விழும். ஒரு நல்ல ஒரு முயற்சி நன்மையை தருவதாக அமையும். இந்த நாள் ஒரு நல்ல ஒரு நாளாக அமையப் போகிறது. மாத சிவராத்திரி ஆனதாலே மாத சிவராத்திரியிலே சிவனை வழிபடுவது ரொம்ப விசேஷம். சிவனை வழிபடுவதனாலே முற்காலத்திலே செய்த பிழையிலிருந்து இந்த காலத்தில் நம்ம செய்து கொண்டிருக்கிற அத்தனை விதமான பாவங்களும் நீங்கி ஒரு நல்லதொரு புண்ணியமான ஒரு பூர்வ புண்ணியத்தினுடைய தன்மையை பெறுவதற்கான வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் இன்றைக்கி சூரியன் நேரடி பார்வையாக அவங்க ராசியை பார்க்கிறோம். அதனால் இது ரொம்ப முக்கியம். நாள் இன்றைக்கி சிவனை வழிபடுங்கள். 4-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசிக்குள்ளர சனி பகவான் வக்கரகதியில் அமர்ந்திருக்கிறார். தன் பார்வையாலே ரிஷபராசியை பார்க்கிறார்.
தன் பார்வையாலே செவ்வாயையும் பார்க்கிறார், தன் பார்வையாலே தனுசு ராசியும் பார்க்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். 4ஆம் இடமான மண் மனை வாகன யோகம் கொண்ட கடகராசிக்குள்ளர சந்திர பகவான் ஆட்சியிலே அமர்வது அப்படிங்கிறதும் புதனுடன் சேர்ந்து அமர்வது அப்படிங்கிறதும், புதன் 4ஆம் இடத்திலே 3க்குரிய 4இல் அமர்வதனாலே புத்தி தடுமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பக்தி சிரத்தையாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கும் சரீரத்திலே சில உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகிறது அப்படின்னு தெரிகிறது. சந்திரன் 4ஆம் இடத்தில் இருந்தால் நார்மலாக நோயின்னு சொல்லுவோம், அப்படி கொஞ்சம் டல்னஸ் கொடுக்கும். மண்மனை வாகனங்கள் சொல்லும்போது கொஞ்சம் செலவுகள் வரும் அப்படின்னு தெரிகிறது. சுக போகங்களும் உண்டாகும், பயணங்கள் உண்டாகும். எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும், புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப் போகிறது அப்படின்னு மனதில் வைத்துக்கொள்ளலாம். 5ஆம் இடம் அப்படிங்கிற சிம்ம ராசிக்குள்ளே ஆட்சியில் அமர்ந்த சூரியன் அப்படிங்கிறது கேது அப்படிங்கிற நட்சத்திரத்துடன் சேர்ந்து இருப்பதனாலே 5ஆம் இடம் நார்மலாக சூரியன் அமர்வது அவ்வளோ நல்லதில்லை. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் நோய்களை கொடுக்கும், அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல நமக்கு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால சூரியனுடைய தன்மையிலே பண வரவுக்கும் வாய்ப்புகள் உண்டாகிறது. லாபம் அதிகமாக வரணும் அப்படின்னாக்கலே, லாபம் அதிகமாக வரணும்னா சூரியனும் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கணும். அதனால் சூரியன் இருக்கக்கூடியது ஆட்சியில் அமர்வதும் செவ்வாய் நேரடியாக 7ஆம் பார்வையாக பார்ப்பதும் உங்கள் லாபத்தை பெற்றுத் தருவதாக அமைகிறது. குருவும் சுக்கிரனும் 4ஆம் இடத்தில் அமர்வதனாலே சில குழப்பங்களான சூழ்நிலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மனதிலே குழப்பம் இல்லாமல் செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாக இருக்கும். அதுக்கு முக்கியமான விஷயமாக நீங்கள் மாத சிவராத்திரி போது சிவனை வழிபடுவது ரொம்ப மேன்மேலும் நல்ல வளத்தையும் நலத்தையும் பெற்றுத்தரும். 1 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.